வணக்கம் குட்டீஸ். 3 7 ரெக்கை குருவியும் தெனாலிராமனும் கதை மற்றும் பயிற்சி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? விஜயநகரம் விழா கோலம் பூண்டிருந்தது. விழாவிற்கு அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்தனர் வருகை தந்திருந்தார். அப்போ விஜயநகரங்கிறது ஒரு ஊர். அந்த ஊர் ரொம்ப விழாக்கோலம் பூண்டிருந்த. விழாக்கோலம்னா நம்ம ஃபெஸ்டிவல் மாதிரி. ஓகேவா? விழாவிற்கு அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்தனர் வருகை தந்திருந்தார். அப்போ அந்த விழாவுக்கு பக்கத்து நாட்டு மன்னர் விஜயவர்தனர் வந்திருந்தார். விழா மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. அதே மாதிரி அந்த விழா, அந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடிந்தது. அன்று மாலை அரசர் கிருஷ்ணதேவராயரும் அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்தனரும் அரண்மனை தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்தனர். அப்போ அந்த நாள் ஈவினிங் டயத்தில் கிருஷ்ணதேவராயரும் அந்த அண்டை நாட்டு மன்னர் இருக்காங்க இல்லையா, விஜயவர்தனர், இவங்க 2 பேருமே அரண்மனை தோட்டத்தில் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது விஜயவர்தனர் கிருஷ்ணதேவராயரிடம் தங்கள் அவைப்புலவர் தெனாலிராமன் மிகவும் அறிவு கூர்மை உடையவராமே என கேட்டார். இப்போ பேசிக்கிட்டே போகும்போது அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்தனா கேட்குறாங்க கிருஷ்ணதேவராயரிடம், உங்களோட அவைப்புலவர் யார்? அவைப்புலவர் குட்டீஸ்? தெனாலிராமன். சரியா? அந்த தெனாலிராமன் மிகவும் அறிவு கூர்மையானவர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதற்கு கிருஷ்ணதேவராயர் அதில் என்ன ஐயம் என்றார். உடனே அவங்க சொல்கிறாங்க, அதில் என்ன உங்களுக்கு ஐயம் அப்படிங்கிறாங்க. விஜயவர்தனர், அப்படியானால் நான் தெனாலிராமனை சோதிக்கலாமா என கேட்டார். சரி, அப்படின்னா நான் தெனாலிராமனை சோதிக்க போகிறேன், அப்படி சோதிக்கலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறாங்க ராஜாவுக்கிட்ட, அந்த மன்னர்கிட்ட. ஓகேவா? ஓ என்றார் கிருஷ்ணதேவராயர். உடனே கிருஷ்ணதேவராயர் ஒன்றுமே நினைக்கல. ஓ, தைரியம், ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. நீங்கள் தைரியமாக சோதிக்கலாமே அப்படிங்கிறாங்க. இந்த பிக்சரில் 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே நடந்து போகிறது பார்க்க முடியும் இல்லையா குட்டீஸ்? பேஜ் நம்பர் 18 குட்டீஸ். மறுநாள் அரசவை கூடியது. அரசவைனா குட்டீஸ், அரசரும் அமைச்சர்களும் கூடும் இடம். சரியா? கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை அழைத்தார். உடனே அந்த கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணாங்க? தெனாலிராமனை அழைக்கிறாங்க. தெனாலிராமன் அரசர்கள் இருவரையும் உடனே தெனாலிராமன் என்ன பண்ணுறாங்க? தெனாலிராமன் அரசர்கள் இருவரையும் வணங்கி நின்றார். தெனாலிராமன் வராங்க, 2 அரசரையும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு வணங்கி நிற்கிறாங்க இல்லையா? மன்னர் விஜயவர்தனர் தெனாலிராமனிடம், எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும், நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும், இரவில் 7 வர்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும் என்றார். அப்போ தெனாலிராமனை கூப்பிட்டுட்டு விஜயவர்தனர் சொல்கிறாங்க, மன்னர் விஜயவர்தனர் என்ன சொன்னாங்க? எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்துலேயும், நடுப்பகலில் சிவப்பு நிறத்துலேயும், இரவில் 7 வர்ணங்களிலும் உருமாறுற ஒரு அற்புத குருவி ஒன்று கொண்டு வர வேண்டும்னு சொல்கிறாங்க. சரியா? மேலும் அது சில சமயம் 3 கால்களாலும் சில சமயம் 2 கால்களாலும் நடக்க வேண்டும். பிறகு 7 ரெக்கைகளை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும் என்றார். அது மட்டும் இல்லையா, என்ன பண்ணுறாங்க? அது சில சமயம் 3 கால்களில் நடக்க வேணுமா, சில சமயத்தில் 2 கால்களால் நடக்க வேணுமா, சில சமயத்தில் பிறகு என்ன சொல்கிறாங்க? அது 7 ரெக்கைகளை கொண்டு வானத்தில் பறக்க வேண்டும்ங்கிறாரு அந்த மன்னர். கிருஷ்ணதேவராயர் உடனே தெனாலிராமனிடம் விஜயவர்தனர் கூறியவாறு குருவியை விரைவில் கொண்டு வா என்று உத்தரவிட்டார். உடனே கிருஷ்ணதேவராயர் என்ன சொல்கிறாங்க தெனாலிராமன் கிட்ட, நீ விஜயவர்தனர் கூறின மாதிரி ஒரு குருவியை சீக்கிரமாக கொண்டு வா அப்படின்னு உத்தரவு விடுறாரு. ஓகேவா? அதை கேட்ட தெனாலிராமனுக்கு தலை சுற்றியது. இதை கேட்டோன்னே தெனாலிராமனுக்கு என்னாச்சு? தலை அப்படியே சுற்றுது குட்டீஸ். ஏன்னா இப்படி ஒரு கிளி இருக்குமா சொல்லுங்க? இப்படி ஒரு பறவை நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருப்போமா? ஆனால் சிரித்தவாறே, சரி அரசே, நாளைக்கு நான் அத்தகைய பறவையோடு வருகிறேன் என்றார். உடனே தெனாலிராமன் என்ன சொன்னாங்க? சிரிச்சுக்கிட்டே, சரி அரசே, நாளைக்கு நான் இதே மாதிரி ஒரு பறவையை கொண்டு வரேன், நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பறவையை நான் கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க.
மறுநாள் தெனாலிராமன் அரசவைக்கு தாமதமாக வந்தார். இப்போ மறுநாள் என்ன பண்ணாங்க, தெனாலிராமன் கொஞ்சம் லேட்டாகவே அரசவைக்கு வராரு. அவர் நிலைமை மோசமாக இருந்தது. அவரோட நிலைமை பார்த்தாலே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. என்ன பார்க்கலாமா? உடை கிழிந்து இருந்ததுடன் அதில் முட்களும் மண்ணும் ஒட்டி இருந்தன. அப்போ தெனாலிராமன் போட்டிருந்த உடை இருக்குல்ல, ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸில் அங்கங்கே முட்கள் மண் எல்லாமே ஒட்டி இருந்துச்சு. அவரது கையில் காலியான பறவை கூண்டு ஒன்று இருந்தது. அது மட்டும் இல்லை, அவர் கையில் என்ன இருந்துச்சு, ஒரு காலியான ஒரு பறவை கூண்டு இருந்துச்சு. நம்ம அது இந்த பிக்சரில் பார்க்க முடியும், பாருங்களே. பேஜ் நம்பர் 19. தெனாலிராமன் அரசரிடம், அரசே, அதிசயமான கதை நடந்துவிட்டது. விஜயவர்த்தன மன்னர் கூறியது போன்ற குருவி கையில் கிடைத்தது. நானும் அதை கூண்டில் அடைத்தேன். உடனே தெனாலிராமன் சொல்கிறாங்க, அரசே, ரொம்ப அதிசயமான கதை ஒன்று நடந்துருச்சு. விஜயவர்த்தன மன்னர் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு குருவி கையில் கிடச்சிச்சு. நானும் என்ன பண்ணேன், அந்த குருவியை இந்த கூண்டில் போட்டு அடைச்சிட்டேன். அதை இங்கு எடுத்து வரும்போது அப்பறவை தனது மாயமான 7 ரெக்கைகளை விரித்து பறந்து சென்று விட்டது. சரி, அதை எடுத்துகிட்டு நான் இங்கே வரலான்னு பார்க்கும்போது வர்ற வழியில் என்னாச்சு, பறவை தன்னோட மாயமான 7 ரெக்கைகளை விரித்து பறந்து சென்றுச்சு. காட்டில் அதை துரத்தி கொண்டு வெகு தூரம் சென்றேன். அது பறந்து போச்சு, நான் விடலை அரசே. அதுக்கு பின்னாடியே நான் அதை துரத்தி போனேன். பறந்து சென்றவாறே அப்பறவை என்னிடம், அப்போ பறந்து போயிட்டே இருக்கும்போது அந்த பறவை என்கிட்ட என்னமோ சொல்லிச்சு. என்னன்னு கேட்கலாமா? அரசரிடம் போய் சொல், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது 7 ரெக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்றார். அப்போ தெனாலிராமன் என்ன சொல்கிறாங்க, அந்த பறவை என்ன சொல்லிச்சுன்னு தெரியுமா அரசே? உங்ககிட்ட போய் சொல்ல சொல்லிச்சு. என்ன சொல்ல சொல்லிச்சா? காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாதா, நடுப்பகலாகவும் இருக்கக்கூடாதா, மாலையிலும் இருக்கக்கூடாதா, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாதா, இருட்டாகவும் இருக்கக்கூடாதா. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நானே என்னோட 7 ரெக்கைகளாலே பறந்து திரும்பி அங்கே வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. அதை கேட்டதும் அரசர் கிருஷ்ணதேவராயருக்கும் மன்னர் விஜயவர்தனுக்கும் தலை சுட்டுது. இது கொட்டனே என்னாச்சு, அந்த 2 மன்னருக்குமே தலை சுட்டியது இல்லையா? அப்படிப்பட்ட நேரம் எப்போது உண்டாகும், அப்படிப்பட்ட நேரம் எப்போதான் உண்டாகும், 2 பேருக்குமே கொஸ்டின் இல்லையா, கேள்வி கேட்குறாங்க. அப்படிப்பட்ட நேரம் எப்போதான் வரும் அப்படிங்கிறாங்க என்று அனைவரும் வியப்படைந்தனர். அரசுக்கோ சிரிப்பு வந்தது. எல்லாருமே வியப்படைந்தார். அந்த டயத்தில் அந்த அரசருக்கு என்னாச்சு, ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. விஜயவர்தன் சொன்னார். உடனே விஜயவர்தன் என்ன சொன்னாங்க கேட்கலாமா? தென்னாலியின் அறிவு கூர்மை பற்றி இதுவரை கேள்விப்பட்டுள்ளேன், இப்போதுதான் நேரில் பார்த்தேன் என்று கூறி பாராட்டி பரிசுகள் அளித்தார். உடனே விஜயவர்தனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நம்மளும் ஒரு கற்பனையை சொன்னோம், அந்த தெனாலிராமன் நம்மக்கிட்ட திருப்பி ஒரு கற்பனையை விட்டுட்டாரு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, தெனாலிராமனோட அறிவு கூர்மை வந்து நான் நிறைய கேட்டிருக்கேன், இப்போது தான் நேரில் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமனை பாராட்டிட்டு நிறைய பரிசுகளை கொடுக்குறாங்க குட்டீஸ். பேஜ் நம்பர் 29 பேஜ் நம்பர் 20 எடுங்க குட்டீஸ். அதில் நீ தெனாலிராமனாக இருந்திருந்தால் விஜயவர்தன அரசின் எதிர்பார்ப்பை எவ்வாறு நிறைவேற்றிருப்பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? உன் கற்பனை எழுதியிருக்க படிக்கலாமா? நான் தெனாலிராமனாக இருந்திருந்தால் நான் ஒரு கூண்டை கொண்டு வந்து விஜயவர்தன அரசின் கையில் கொடுத்திருப்பேன். தாங்கள் கேட்ட அற்புத குருவி இக்கூண்டிற்குள் இருக்கிறது என்பேன். சரியா? இப்பறவை உண்மை பேசுபவர்களின் கண்களுக்கு மட்டும்தான் தெரியும், கற்பனைகளை பேசும் எவர் கண்களிலும் தெரியாது என்பேன். இவ்வாறு விஜயவர்தன அரசரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றியிருப்பேன். ஓகேவா குட்டீஸ்? பேஜ் நம்பர் 21 வினாக்களுக்கு விடையளி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விஜயநகர அரசின் அவைப்புலவர் யார்? நம்ம பார்த்தோம் கதையில் இல்லையா, தெனாலிராமன். விஜயநகர அரசின் அவைப்புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விஜயநகர அரசின் அவைப்புலவர் தெனாலிராமன் நீங்கள் எழுதலாம். யார் சேர்க்க வேண்டாம், கொஸ்டின் மார்க் சேர்க்க வேண்டாம். விஜயநகர அரசின் அவைப்புலவர்
தெனாலிராமன் எழுதலாம். விஜயவர்தன அரசன் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார்? பேஜ் நம்பர் 18. படிக்கிற கேளுங்க குட்டீஸ். மன்னர் விஜயவர்தனன் தெனாலிராமனிடம், எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் 7 வண்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வருமாறு வந்து தர வேண்டும் என்றார். மேலும் அது சில சமயம் 3 கால்களாலும் சில சமயம் 2 கால்களாலும் நடக்க வேண்டும். பிறகு 7 இறக்கைகளை கொண்டு வானில் பறக்க வேண்டும் என்றார். 3. குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன? பேஜ் நம்பர் 19. அரசரிடம் போய் சொல். காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது 7 இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்றார். குறிப்புகளை கொண்டு கண்டுபிடி. மணிமகுடம் சூட்டிக்கொள்ளு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மணக்கும் எழுத்தே பூ. சரியா? அரசரும் அமைச்சர்களும் கூடும் இடம் அரசவைன்னு எழுதலாம் குட்டீஸ், இல்லைனா அமைச்சரவையும் எழுதலாம். நிலவும் விண்மீன்களும் வானில் தெரியும் நேரம் இரவு. பாகற்காயின் சுவை கசப்பு. சிக்கலை தீர்க்க உதவும் குணம் சாந்தம் அமைதி. ஏதாவது ஒன்று எழுதுங்க. சொல்லில் இடையில் ஓர் எழுத்தை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்கன்னு இருக்குது. இப்போ கதை எடுத்துக்கிட்ட கதை இருக்குது. கதைக்கு நடுவில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம்? வி சேர்த்து கவிதைன்னு எழுதிருக்கோம். அதே மாதிரி நம்ம எழுதிடலாமா? படு இட்டு சேர்த்து பட்டு, குவி ரூ சேர்த்து குருவி, பகு டா சேர்த்து படகு, வசை ரீ சேர்த்து வரிசை, பாவை இரு சேர்த்து பார்வை, எது லு சேர்த்து எழுது, அவை இவ்வு சேர்த்து அவ்வை, ஆம் லா சேர்த்து ஆழம், கவி ரூ சேர்த்து கருவி. இப்போ நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன். கதை கவிதை, படு பட்டு, குவி குருவி, பகு படகு, வசை வரிசை, பாவை பார்வை, எது எழுது, அவை அவ்வை, ஆம் ஆழம், கவி கருவி. பேஜ் நம்பர் 22. மீண்டும் மீண்டும் சொல்வோம். மேல் 7 ஓலை, கீழ் 7 ஓலை. பலாப்பழம் பழுத்து பள்ளத்தில் விழுந்தது. குழந்தை வாழ பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது. ஆடுற கிளையில ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளை தனில் வந்த கனிகளும் இனிக்கல. மெய்த்தும் பொய்க்கும், பொய்த்தும் மெய்க்கும், பொய்யா மெய்யா மழை. ஓகே குட்டீஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.